ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல கபிலன் கோமதி தம்பதி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு அந்த ஊர்ல சின்னதா ஒரு காய்கறி தோட்டம் இருந்துச்சு. அதே ஊர்ல ராம் சித்ரா தம்பதி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கும் அந்த ஊர்ல சின்னதா ஒரு காய்கறி தோட்டம் இருந்துச்சு. கபிலன் தினமும் காலையில எழுந்து தன்னுடைய நிலத்தை போய் பார்ப்பான். அதுல விளைஞ்சிருக்க காய்கறிகளை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்படுவான். ராமும் அதே மாதிரி தினமும் காலையில தன்னுடைய நிலத்தை போய் பார்ப்பான். அதுல விளைஞ்சிருக்க காய்கறிகளை பார்த்து எவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு யோசிப்பான். கோமதி தன்னுடைய தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகளை வச்சு சமையல் செஞ்சு கொடுத்தா. கோமதி இப்படி சொன்னான், என்னங்க, நம்ம தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகளை சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்குல்ல அப்படின்னு கேட்டா. அதுக்கு கபிலன், ஆமா கோமதி, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். நம்ம இந்த காய்கறிகளை ஊருக்குள்ள விற்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் போனதும் அங்கிருந்த கட்டல்ல படுத்து 2 பேரும் நல்லா தூங்கிட்டாங்க. இந்த பக்கம் சித்ரா சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் போனதும் கபிலன் கிட்ட கேட்டா, என்னங்க, நம்ம நிலத்துல உள்ள செடிகளுக்கெல்லாம் மருந்து அடிச்சோம்ல, செடிலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா. அதுக்கு ராம் இப்படி சொன்னான், சித்ரா, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவங்க 2 பேரும் அங்கிருந்த கட்டல்லையே படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில கபிலன் கோமதியை கூப்பிட்டுக்கிட்டு காட்டு வழியா தன்னுடைய நிலத்துக்கு நடந்து போய்கிட்டு இருந்தான். நிலத்துக்கு போனதும் கபிலன் இப்படி சொன்னான், கோமதி, பாத்தியா காய்கறிகள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ராமும் தன்னுடைய மனைவி சித்ராவை கூப்பிட்டுக்கிட்டு காட்டு வழியா தன்னுடைய தோட்டத்துக்கு போய்கிட்டு இருந்தான். தோட்டத்துக்கு போனதும் ராம் இப்படி சொன்னான், பாத்தியா சித்ரா, காய்கறிகள்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு, நிச்சயம் நம்ம காய்கறிகளை எல்லாரும் வாங்குவாங்க அப்படின்னு முடிவு பண்ணி ராமும் சித்ராவும் 2 கூடை நிறைய காய்கறிகளை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் கபிலனும் கோமதியும் 2 கூடை நிறைய காய்கறிகளை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ளே விற்கலான்னு நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருமே ஊருக்கு வெளியே இருக்க ஒரு சின்ன கடைக்கு பக்கத்தில் காய்கறிகளை வச்சு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு கபிலன் வீட்டுக்கு வந்ததும் கோமதி சாப்பாடு போட்டு கொடுத்தா. சாப்பிட்டு முடிச்சதும் இப்படி கேட்டா, என்னங்க, காய்கறி வியாபாரத்தில் லாபம் ஏதாவது கொஞ்சம் கிடைச்சிதா அப்படின்னு கேட்டா கோமதி. அதுக்கு கபிலன் இப்படி சொன்னான், மா, இப்போதானம்மா ஆரம்பிச்சிருக்கோம், கொஞ்சம் பேர் தான் வந்து காய்கறிகளை வாங்கினாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னான். அதுக்கு கோமதி, இல்லைங்க, நம்ம காய்கறிகளை இயற்கையாக வளர வைக்கிறோம், நிச்சயம் மக்கள் நம்மக்கிட்ட வாங்குவாங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு கபிலன், ஆமாம் கோமதி, நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ராம் வந்ததும் சித்ரா சாப்பாடு போட்டு கொடுத்தா. சாப்பிட்டு முடிச்சதும் ராம் கிட்ட இப்படி கேட்டா, என்னங்க, நம்மக்கிட்ட யாராவது காய்கறிகள் வாங்கினாங்களா, லாபம் அதிகமாக கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கு ராம் இப்படி சொன்னான், நீ எதுக்கு கவலைப்படுற, மக்கள் நிச்சயம் நம்மக்கிட்ட காய்கறிகளை வாங்குவாங்க, நம்ம மருந்தடிக்கிற விஷயம் நம்ம 2 பேருக்கு தான் தெரியும், நீ இதை யார்கிட்டேயும் சொல்லாத, நம்ம காய்கறிகளை நிச்சயம் இந்த ஊர் மக்கள் வாங்குவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு சித்ரா இப்படி சொன்னா, யாராவது கண்டுபிடிச்சிட்டா நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டே துரத்திடுவாங்க அப்படின்னு சொன்னா சித்ரா. அதுக்கு ராம் இப்படி சொன்னான், நீ பயப்படாத சித்ரா, இந்த மக்கள் நம்ம என்ன பண்ணாலும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே சில வாரங்கள் போச்சு. கபிலன் தினமும் காலையில் தன்னுடைய நிலத்துக்கு போவான். அங்கே இருக்க எல்லா செடிகளுக்கும் களை எடுத்து கொஞ்ச நேரம் போனதும் உரத்தில் கொஞ்சமாக தண்ணீரை கலந்து அங்கே இருக்க எல்லா செடிகளுக்கும் போதுமான அளவு தண்ணீரை பாய்ச்சுவான். கபிலன் தன்னுடைய நிலத்தில் இயற்கையான முறையில் காய்கறிகளை விளைவிச்சான். அதை பார்த்து அவனுடைய மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமும் பட்டான். இந்த பக்கம் ராம் தன்னுடைய நிலத்துக்கு வருவான். அங்கே இருக்க எல்லா காய்கறி செடிகளுக்கும் களைகளை பறிப்பான். கொஞ்ச நேரம் போனதும் மருந்தில் கொஞ்சமாக தண்ணீரை கலந்து எல்லா செடிகளுக்கும் பாய வைப்பான். ராம் அவனுடைய நிலத்தில் காய்கறிகளை மருந்து தண்ணியால் வளர வச்சான். கொஞ்ச நாள் போனதும் கபிலன் தள்ளு வண்டியில் காய்கறிகளை எடுத்துகிட்டு போய் ஊர் ஊராக வியாபாரம் செய்ய ஆரம்பித்தான். இந்த பக்கம் ராமும் தள்ளு வண்டியை வாங்கி அதில் அவன் நிலத்தில் விளைஞ்ச காய்கறிகளை எடுத்துகிட்டு போய் ஊர் ஊராக வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ரமா இப்படி கேட்டா, அண்ணன்,
எனக்கு 1 கிலோ கத்திரிக்காய் 1 கிலோ உருளைக்கிழங்கு வேணும், விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டா. அதுக்கு ராம் இப்படி சொன்னான், என்கிட்ட 1 கிலோ கத்திரிக்காய் 60 ரூபா, 1 கிலோ உருளைக்கிழங்கு 100 ரூபா அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் ரமா இப்படி கேட்டா, என்னென்ன இவ்வளோ விலை சொல்கிறீங்க, நாங்கள்லாம் எப்படி காய்கறிகள் வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டா. அதுக்கு ராம் இப்படி சொன்னான், அம்மா என்கிட்ட நீங்கள் காய்கறிகள் வாங்கினா ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதே இல்லை, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். ருக்கு இப்படி கேட்டா, அண்ணன் 1 கிலோ கேரட் 1 கிலோ பீட்ரூட் என்ன விலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ருக்கு கேட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கு கபிலன் இப்படி சொன்னான், அம்மா என்கிட்ட 1 கிலோ கேரட் 60 ரூபா, 1 கிலோ பீட்ரூட் 50 ரூபாம்மா அப்படின்னு சொன்னான் கபிலன். அதை கேட்டு ருக்கு இப்படி சொன்னான், பரவாயில்லையாண்ணே, உங்ககிட்ட விலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பார்க்கறதுக்கு எல்லா காய்கறிகளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அதுக்கு கபிலன், அம்மா இந்த காய்கறிகள் எல்லாம் என்னுடைய தோட்டத்தில் விளைஞ்சது அப்படின்னு சொல்லி ருக்கு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். அதை கேட்டதும் ருக்கு, அப்படியாண்ணே, அப்போனா எனக்கு கேரட் 1 கிலோ பீட்ரூட் 1 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினான். இப்படியே சில மாதங்கள் போச்சு. ஒரு நாள் பவானி எல்லார்கிட்டையும் இப்படி கேட்டா, நீங்களாம் யார்கிட்ட காய்கறிகள் வாங்குறீங்க, அந்த தள்ளுவண்டியில் எடுத்துகிட்டு வரானே ராம் அவன்கிட்ட தானே, அவன் தன்னுடைய நிலத்தில் இருக்க செடிகளுக்கு உரத்துக்கு பதிலாக மருந்துகளை அடித்து காய்கறிகளை நம்மக்கிட்ட விற்கிறான் அப்படின்னு சொன்னா பவானி. அதுக்கு விமலா இப்படி கேட்டா, ஆமாக்கா, அவன்கிட்ட விலையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அவன்கிட்ட வாங்குற காய்கறிகளை சமைச்சு சாப்பிட்டா சுத்தமாக ருசியே இல்லை, என்ன பண்ணுறது, வேற யார்கிட்ட வாங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி விமலா கேட்டா. அதுக்கு பவானி இப்படி சொன்னான், நம்ம ஊர்லேயே கபிலன்னு ஒருத்தர் காய்கறிகளை விற்கிறாரு, அவர்கிட்ட ஒரு டைம் வாங்கி சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னான். அன்னையிலிருந்து அந்த ஊரில் இருக்க எல்லாரும் கபிலன் கிட்ட காய்கறிகளை வாங்க ஆரம்பித்தாங்க. அவனுடைய வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் ராமோட கடைக்கு யாருமே வரலை. ராம் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தான், ஒருவேளை நம்ம செடிகளுக்கு உரத்துக்கு பதிலாக மருந்துகளை போடுற விஷயம் இந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சா என்ன, யாருமே நம்மக்கிட்ட காய்கறிகள் வாங்க வரலை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் போனதும் அந்த பக்கமாக வந்த 2 பேர்கிட்ட கேட்டான், ஏம்மா நீங்கள் என்கிட்ட காய்கறிகள் வாங்குறதே இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான். அதுக்கு விமலா இப்படி சொன்னான், போதும் நிறுத்து, உன்னுடைய பித்தலாட்டம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, நீ செடிகளுக்கு உரத்துக்கு பதிலாக மருந்துகளை அடித்து அந்த காய்கறிகளை எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட விற்கிற, இந்த எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா விமலா. இந்த பக்கம் கபிலன் தன்னுடைய நிலத்தில் காய்கறிகளை இயற்கையாக விளைவிச்சதுனால அவனுடைய வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. ராம் இப்படி சொன்னான், நம்ம மருந்துகளை அடித்து காய்கறிகளை விளைவிச்சதுனால இப்போ நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நாள்லையே கபிலன் அந்த ஊருக்குள்ளே சின்னதாக ஒரு காய்கறி கடையை ஆரம்பித்தான். அவனுடைய வியாபாரம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி அவங்க 2 பேரும் எல்லா காய்கறிகளையும் இயற்கையாகவே விளைவிச்சு அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஹலோ நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால்னு கொடுத்துக்குங்க. இன்னொரு கதையில் பார்க்கலாம். பாய்.